ஆபீசர் அங்க பாருங்க என்னோட பொண்ணு, இது எங்க குழந்தை, எனக்கு இவங்களை யாருன்னே தெரியல மேம், அந்த குழந்தையே உங்களை யாருன்னு தெரியல சொல்லும் போதே அதே போல இன்னொரு பொண்ணு ஓடி வர, எப்படி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி, இவ என் தங்கச்சி குழந்தை, பிறந்த உடனே அவ இறந்துட்டா, எந்த ஹாஸ்பிடல் இவ பிறந்தா, தாய் ஹாஸ்பிடல், அப்புறம் நான் செக் பண்ண போறேன், இது என் தங்கச்சி குழந்தையா இருக்கும் டவுட்டா இருக்கு. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட விசாரிக்க, அதே சமயம் இவளும் விசாரிக்க வர, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்றதை நான் ஏங்க கேட்கணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏமா 1ஆம் நம்பர் லேடியோட பேபி செத்து போயிடுச்சுல, இப்ப அவ பால் கொடுக்கறனா அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல, இப்ப ஒரு சின்ன பொய் சொல்லி பக்கத்துல இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு வந்து பால் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி, பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு வந்து இந்தாங்க பால் கொடுங்கன்னு குழந்தைய கொடுக்க, அந்த சமயம் அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்து இவளை புடிச்சு இழுத்துட்டு போய், என் குழந்தை இறந்து போச்சு, அப்ப இது யாரு, பால் கொடுக்க கூட்டிட்டு வந்து இப்ப எடுத்துட்டு போயிடுறேன், இனிமேல் அது ஏன் குழந்தைன்ட்டு காசு கொடுத்து வாய் அடிச்சுட்டாரு, மரியாதையா என் தங்கச்சி குழந்தைய விட்டு உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கணும், கோவமா இவ போய் நெல்லிடின்னு கைய பிடிக்க பலான்னு இவ அடிச்சுட்டு இவகிட்ட போய், 6 வருஷம் பால் கூட பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன், எனக்கு புரியுதுங்க, நீங்களே வளர்த்துக்கங்க, ஆனா நான் உங்க வீட்டுல தான் இருப்பேன், சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க.